ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். பட் இப்போ சொல்லக்கூடிய அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். ஸோ பிடிஎஃப் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டீங்க, அந்த பிடிஎஃப்ல எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலுமே இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும். ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நான் விஷயம் தெளிவாக விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஷெடியூல் என்ன இருக்க போகுது அப்படின்னா மார்க் டெஸ்ட் இருக்க போது. மார்க் டெஸ்ட் 29-30 தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அப்ரேட்டட் காலேஜஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான மார்க் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒரு டெமோவாக இருக்க போகுது. ஸோ இந்த டெமோ எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா சரி, உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஒரே ஒரு ஆன்சராக இந்த மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது 29-30. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்கள்லாம் இதுக்கப்புறமா கொடுக்க போகிறேன். பட் மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் 29 கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, பட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் எழுதவும் 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா யூஆர்எல் லிங்க்கு, அதே சமயத்தில் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. இந்த 3 விஷயங்களும் கூடவே இன்னொரு விஷயம் வரும். என்ன அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எந்த டூரேஷனில் நடைபெறுது அப்படிங்கிறதுக்கான விஷயம். இந்த 4 விஷயமும் ஒரு மெசேஜாக உங்களுக்கு வரும். இதற்கு 3 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் 1 உங்களுக்கு நம்பர் மூலமாக வரும். அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக நார்மலாக எஸ்எம்எஸ்ஸாக வரும். ஸோ இதுக்கு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வரும். இது ஃபஸ்ட்டு வே. செகண்ட் வே என்ன அப்படின்னா இமெயில் ஐடிக்கு வரும். இமெயில் ஐடிக்கு மெயில் மூலமாக வரும். இது 2வது வழி. 3வது வழி என்ன அப்படின்னா இந்த 2 வழியிலே உங்களுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருவாங்க. யூஆர்எல் லிங்க்கு, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு 3மே வந்துடும். டைம் டியூரேஷன் கொடுத்துருவாங்க. இதுக்கு அப்புறமா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா சிஓஐ போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயுமே விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே 2 ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும். மொபைல் நம்பரை தப்பாக கொடுத்தவங்க எல்லாமே இமெயில் ஐடிக்கு வெயிட் பண்ணுங்கள். இமெயில் ஐடிக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு எல்லாம் மறந்துட்டேன், இமெயில் ஐடி தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வெயிட் பண்ணுங்கள். மொபைல் நம்பரில் எஸ்எம்எஸ்ஸாக சேரும். இல்லை எங்கிட்ட இமெயில் ஐடியுமே இல்லை, மொபைல் நம்பருமே இல்லை, எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணி அங்கே விசிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு, யூஆர்எல் லிங்க்கு, யூசர் ஐடிலாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலராக அந்த டைம் டூரேஷனில் தான் யூஸ் ஆகும். ஸோ 8 to 9 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அப்படின்னா அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எரருங்கிற மாதிரி தான் காட்டும். ஸோ உங்களுடைய லிங்க் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பரில் எஸ்எம்எஸ்ஸாக சேரும். ஸோ எப்போ இந்த லிங்க் வரும் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளார உங்களுக்கான எக்ஸாமினேஷன் லிங்க் வந்துடும். ஸோ ஒரு நாளுக்கு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு 9 மணிக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்த எக்ஸாமினேஷனுக்கும் அதே டைமிங் வருங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி நாள் வரும் கன்ஃபார்ம், பட் டைம் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ லிங்க் இருக்குது, நம்மகிட்ட யூசர் ஐடி இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட தேவையான அனைத்துமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக எப்போ என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான டைம் லிமிட் 8 மணி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா ஆன் பண்ணுறதுக்காகவும், அதே சமயத்தில் மைக் ஆன் பண்ணுறதுக்காகட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு அந்த 10 நிமிஷம் தேவைப்படும். ஸோ அதனால் 10 நிமிஷம் முன்னாடி போயிடுங்க. எப்பயுமே லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டை என்டர் பண்ணி எக்ஸாமினேஷனுக்குள்ளார போயிடுங்க 10 நிமிஷம் முன்னாடியே. உள்ளே என்டர் ஆன உடனே உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டு அப்புறமா உங்களுடைய ஃபேஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் உட்காரக்கூடிய ரூம் என்க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த ரூமில் வெளிச்சம் இருக்கணும். ஸோ உங்கள் மூஞ்சில் வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் எந்த ஒரு நாய்ஸுமே இருக்கக்கூடாது. அதாவது சுற்றி யாரும் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த ரூமில் மற்ற யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கேமராவில் யாரும் படக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமாக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஏற்படக்கூடிய மாற்றம். உங்களோட மொபைலில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வாய்ஸை டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய கேமரா, அதே சமயத்தில் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனையுமே ஷேர் பண்ணுவாங்க. உங்களுடைய மொபைலாக இருக்கட்டும், இல்லாட்டி பிசியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்தா மட்டுமே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்குள்ளார நீங்கள் என்டர் ஆக முடியும். என்டர் ஆகிட்ட அப்புறம் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் டைமர் ஓடிட்டே இருக்கும். ஒரு கவுண்டர் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் எப்போ எண்ட் ஆகுதோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் சப்மிட் கொடுக்காட்டியுமே அந்த டைமிங் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய ஃபேஸுமே அங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதாவது கேமரா என்ன விசிபிள் ஆகுதோ அது அப்படியே
ஒரு கார்னரில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கும் உங்களுடைய ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஐபால்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த விஷுவல்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேஸை வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஃபேஸை தவிர மற்ற ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆச்சு அப்படின்னா வந்து எரர் காட்டும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கேமரா செல்ஃபி எடுக்கும்போது யாராவது ஸ்பெக்ஸ் போடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எப்பயுமே போல வந்து ஸ்பெக்ஸ் போட்டுகிட்டே இருங்க. அதாவது சும்மா கழட்டி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாற்றி அமைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்பெக்ஸை கழட்டி மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு எரர் காட்டும். அதே சமயத்தில் மாஸ்க் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாஸ்க் வேர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரேண்டமாக வந்து ஐடிங் கார்டு வந்து ஷோ பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிடிஎஃப்ல. ஸோ என்ன அப்படின்னா வந்து ஐடிங் கார்டு இல்லாட்டி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு ஆகட்டும் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து விசிபிள் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைமில் இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டூரேஷனில் கேட்டாங்க அப்படின்னா வந்து எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வர முடியாது, மறுபடியும் எரர் அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மால் ப்ராக்டிஸில் சேர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து டோன்ட் டிஸ்டர்ப் மோடை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேபி கால் வந்துச்சு அப்படின்னாலுமே சரி, அது உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை வந்து பாதிக்காது. ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ எனேபிள் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து எக்ஸாமினேஷன் டைமில் வந்து கால்ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் விட்டு வெளியே வந்துடுவீங்க. ஸோ கவனமாக எக்ஸாமினேஷன் டைமில் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இனி அதர் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நான் விஷயம் மட்டும் தெரியும் விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும்.